ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் செய்ய போகும் நெகிழ்ச்சியான செயல் என்ன அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம விஜய் சார் செய்ய போகும் இந்த ஒரு செயல் பாத்தீங்கன்னா தொண்டர்களை ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் சாரை இதுக்கு முன்னாடி நெகட்டிவாக பேசினவங்க கூட பாசிட்டிவாக பேச போறாங்க. அது மட்டும் இல்லாம கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாத்தீங்கன்னா இந்த ஒரு செயலை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ என்ன அப்படின்றதான் டீட்டெயில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் கரூர் சம்பவ வழக்கை சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க. இதன் மூலம் கண்டிப்பாக தாவேகாவுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரப்போகுது. கண்டிப்பாக சிபிஐ விசாரிச்சா உண்மை வெளிவரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் தற்பொழுது சற்றுமுன் பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா இவங்க பிரஸ் மீட் வச்சிருந்தாங்க. இந்த ஒரு பிரஸ் மீட்ல கரூர் துயர சம்பவம் குறித்த வழக்கை பற்றியும் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுல குறிப்பாக கரூர் சம்பவம் நடந்த 5வது நாள்ல விஜய் சார் பாத்தீங்கன்னா தாவேகாவோட 2ஆம் கட்ட தலைவர்கள்கிட்ட கரூரில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தத்தெடுக்க போவதாக சொல்லியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு பண உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவங்களுடன் தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் நம்ம பயணிக்க வேண்டும் அப்படின்னு விஜய் சார் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பதாக ஆதவ் அர்ஜுனா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆல்ரெடி விஜய் சார் உயிரிழந்த குடும்பத்திற்கு 20 லட்சமும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 2 லட்சமும் தருவதாக சொல்லியிருந்தாங்க. இதோட நிறுத்தி கொள்ளாம தாவேகா பாத்தீங்கன்னா தொடர்ந்து வாழ்நாள் முழுவதுமே இந்த 41 குடும்பங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம உடனிருந்து பார்த்து கொள்ளும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த 41 குடும்பத்தையும் விஜய் சார் தத்தெடுக்க போவதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு செயல் பாத்தீங்கன்னா அனைவருமே நிகழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்குது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்குள்ள மீட் பண்ணலாம் நண்பா. தேங்க்யூ.